Hi friends, welcome to settai. நான் உங்கள் விஸ்வநாதன். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பார்க்க போகிறது ரியல்மியோட C2 Black வேரியண்ட், அந்த டைமண்ட் Black அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இது 2GB RAM, அதுக்கப்புறம் 68GB இன்டர்னல் மெமரியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா ஹீலோ P22 ஆக்டா கோர் ப்ராசஸரில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இது என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டிக்கர் ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் ஏற்கனவே அன்பாக்ஸ்டு ப்ராடக்ட் அப்படின்னு. ஸோ பேக்கேஜ் எப்போதுமே ரியல்மியில் இருக்கிற மாதிரி ஒரு நார்மல் பேக்கேஜ் தான் உங்களுக்கு இருக்குது. இதை பார்த்தோன்னா எடுத்த உடனே மேலே ஒரு கவர் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே யூசர் மேனுவல்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் நமக்கு அந்த பீஸு கிடச்சிருது. ஸோ அதை நம்ம சைடில் வச்சுருவோம். உள்ளுக்குள்ளே பார்த்தோம், பாக்ஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடாப்டர் இருக்குது. அந்த அடாப்டர் பார்த்திங்கன்னா 5 watts தான், ஆனால் 2 amp கிடையாது. அதுக்கப்புறம் கூட ஒரு USB கேபிளும் கொடுத்துட்டாங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 6.1 inches தான், ரொம்பவே காம்பேக்டான ஒரு டிவைஸ் இது. ஸோ பேக் பேனல் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பிளாஸ்டிக் பேக் பேனல் தான். ஸோ இப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உள்ளுக்குள்ளே ஒரு யூசர் மேனுவலும் வாரண்ட்டி கார்டும் இருக்குது. ஸோ இது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் டூல் உள்ளே இருக்குது, நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை இப்போ தனியாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் மொபைலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஓவரால் இது டைமண்ட் Black அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேரியண்ட் டூயல் கேமரா இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்குது. பட்ஜெட் வேரியண்ட் தான், ஜஸ்ட் 6000 தான் இந்த மொபைலோட ரேஞ்சு. அப்புறம் பார்த்தோன்னா 3.5mm ஜாக் இதில் இருக்குது. பின்னாடி மைக்கும் ஸ்பீக்கரும் கீழ்ப்பக்கம் இருக்கும். மேலே பார்த்தோன்னா ஒன்றுமே இருக்காது. சைடில் வால்யூம் ராக்கர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் இருக்கும். லெஃப்ட் சைடில் இது டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் 2 சிம் போட்டுக்கலாம், ரெண்டுமே நானோ சிம் தான். ஸோ பேக்கில் டியூயல் கேமரா 30MP அண்ட் 2MP டெப்த்துக்காக. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 5MP கேமரா கிடைக்கிது. அதுக்கப்புறம் ஹீலோ P22 ஆக்டா கோர் ப்ராசஸரில் இருக்குது. இது 6.1 inches டிஸ்பிளே, 720 pixel HD அப்படின்னு சொல்கிறாங்க. HD ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் 720 pixel தான் இதோட ஸ்க்ரீன். பட் ஸ்க்ரீன் ரீசனபிளாக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு ஓவரால் நல்லா தான் இருக்குது. நான் வீடியோலேயே காமிக்கிறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுவும் இல்லாமல் இதோட ப்ரொடக்ஷன் பார்த்தோன்னா Gorilla Glass 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. 400 mAh பேட்டரி இருக்கிறதுனால பேட்டரி பேக்கப் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ 4000 அப்படிங்கிறது இப்போ எல்லா மொபைல்லையும் 4000 தான் இருக்குது. ஸோ இதுலேயும் 4000 உங்களுக்கு பேட்டரி பேக்கப் அப்படிங்கிறது கிடைக்கிது. அப்புறம் அதுவும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் பையில் இருக்குது. ஆண்ட்ராய்ட் பை கலர் OS 6ஓட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் OSோட 6 ஆண்ட்ராய்ட் பை இப்போ தான் அப்டேட்டே வந்துச்சு எல்லா மொபைலுக்கும். ஸோ இதில் லேட்டஸ்ட் இப்போதைக்கு ரியல்மியில் லேட்டஸ்ட்டு OS தான் இதில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்பில்ட் ஆப் நிறையா இருக்குது இதை எடுக்கும்போதே. பட் அதெல்லாம் உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதில் ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. தட் மீன்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபேஸ் ரெகக்னைசேஷன் தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கேமரா குவாலிட்டின்னு பார்த்தோன்னா இந்த 6000 ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டு கேமரா குவாலிட்டி இது கொடுத்துருக்காங்க. நார்மலாக 6000 இவ்வளோ தான் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறத விட கொஞ்சம் நிறையாவே கொடுத்துருக்காங்க இந்த கேமரா கிளாரிட்டியில். ஸோ நார்மல் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2GB 16GB வேரியன்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 6Kக்கு இது ஒரு நல்ல மொபைல் தான். பட் 3GB 32GB வேரியன்ட் வாங்கணும், 8Kக்கு நான் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் சர்ச் பண்ணி பாருங்கள். பட் 2GB 16GBக்கு இது ஒரு நல்ல வேரியண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் கலர் வைஸில் அந்தளவுக்கு ஒரு பெரிய பக் உங்களுக்கு பார்க்க கிடைக்காது. அதுவும் இல்லாமல் எந்த விதமான ஆடும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட இன்டெப்த் ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. அதுவும் இல்லாமல் யாராச்சும் இந்த மொபைல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கு இந்த கமெண்ட்டில் போடுங்க. உங்களோட பாயிண்ட் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னோடய ரிவ்யூவில் நான் உங்களோட பாயிண்ட்டையும் மென்ஷன் பண்ணுறேன். வாங்க வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம்.